புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மாநிலத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறியதாக அரசை கண்டித்தும் இந்தியா கூட்டணி சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை வழங்குங்கள். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை சம்பவத்தை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. காமராஜ் சிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இந்த போராட்டமானது ஆளுநர் மாளிகையை நோக்கி ஓடி வந்து முற்றுகையிட முயற்சி செய்த போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். தடுத்து நிறுத்தியதும் அந்த தடுப்புகளை மீறி அவர்கள் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதால் பரபரப்பாக காணப்பட்டது. அதனை அடுத்து கடும் முயற்சியில் கோஷங்களை எழுப்பியும் அந்த தடுப்பு கட்டைகளை மீறி ஏறியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாகவே போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் சிறிது நேரம் தள்ளுமுள்ள வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஒரு நபர் மேலே ஏறி முயற்சி செய்யும் போது போலீசார் கட்டுப்பாட்டை மீறி அவர் தடியடியும் நடத்தினர். அதனை தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மற்றும் திமுக சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் போராட்டக்காரர்களின் அந்த போலீஸ் தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட ஓடி வந்தனர். அவர்களை போலீசார் தற்போது தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயற்சி செய்த போது தற்போது அந்த வேனின் அருகில் அமர்ந்து தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் இந்த போதைப் பொருட்கள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும், இந்த சிறுமிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தற்போது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இவர்கள் இந்த பகுதியில் குறைவான போலீசார் இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக போராட்டக்காரர்கள் இந்த போலீசாரை மீறி ஓடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவர் தற்போது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தி இந்த கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். வெறும் போராட்டமாக நடைபெற்ற இந்த போராட்டத்தை தற்போது ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆளுநரை ஆளுநருக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருவதால் இங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.